ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்கய்யா ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. உன்னை இவங்கள கையிலேயே பிடிக்க முடியாதே இன்னொரு 2 மாதத்துக்கு. என்ன தான் ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் பண்ணாலும் பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்கு இந்த மாதிரி பல வெறித்தனமான சம்பவங்கள் நடக்க போகுது அந்த ஸ்டேடியத்தில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேட்டிங்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி பவுலிங்கு எதிர்பார்ப்போம். அதில் மெயினாக ஸ்பின்னர்ஸு தான் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்பின்னர்ஸோட கதையை பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு டீம்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெஜெண்டரி ஸ்பின் பவுலிங்கு தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க ஐபிஎல் 2025. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமோட ஸ்பின் டியூ, அதாவது இவங்களோட பவுலிங்ஸை கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். ஆடலைன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா தூக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா டீம்லேயுமே ஸ்பின்னர்ஸை செட் பண்ணியிருக்காங்க. பட் அதிரடியாக விளையாண்டாலும் பரவாயில்ல. பட் ஸ்பின்னர்ஸோட கேமை கொஞ்சம் மாறும். ஏன்னா ஸ்பிட்சோட டியூவை பொறுத்து தான். ஐபிஎல்னாலே டியூ தான், டியூனாலே ஐபிஎல் தான், அந்த மாதிரி தான் கான்செப்டே. பட் ஸ்பின்னர்ஸ் எந்தெந்த டீமில் எந்தெந்த பவுலர்ஸ் ஆப்போனண்ட்டுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கே எடுத்து வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு டீம்லையும் ஆக்ஷனில். இதுக்கப்புறம் என்னென்னா, ஒவ்வொரு டீமில் பவுலர்ஸை யார் யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இருக்கிற ரவீந்திர ஜடேஜா. இவர் பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அதாவது 20 செகண்ட் 30 செகண்ட்லேயே ஒரு ஓவரை வீசிடுவார். அதனால் அதாவது பேட்ஸ்மேனுக்கு டைமே கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் ரொம்ப நாளாக அஸ்வின் சென்னையில் தான் இருந்தார். பல டீமில் போய் மறுபடியும் விளையாண்டு மறுபடியும் ஹோம் டீமுக்கே வந்திருக்காரு. ஏன்னா ஹோம் டீமில் மறுபடியும் இவர் எடுத்திருக்கிறாங்க. ஹோம் பிச்சதுனால இவரோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சிஎஸ்கே ஒரு பல வாய்ந்த ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்கிறாங்க நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா மிட்டில் சேனர் இப்போ ரீசன்ட் டைமில் இவரை பார்த்து ரொம்ப மறந்து போயிருக்கிறாங்க நிறைய பிளேயர்ஸு. எனக்கு தெரிஞ்சு மிட்டில் சாண்டர் மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஒரு இம்பேக்டாக இருப்பார்னு நான் சொல்கிறேன். கரண் சர்மா இன்டர்நேஷ்னல் ரிட்டையர் ஆனாலும் இவர் போகிற டீமெல்லாம் கப் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் மினிமம் 2-3 விக்கெட்டை எடுத்துருவார். பேட்டிங்கும் ஒரு ஆவரேஜாக ஆடுவார். மினிமம் லெக் பிரேக்கில் 2-3 விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை கரண் சர்மா நிகழ்த்தி காமிப்பார். அதனால் மும்பை இந்தியன்ஸு ஓரளவுக்கு பெட்டர் ஸ்பின்னர் சைடு பொறுத்த மட்டும். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்க பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பவுலர்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில். அக்சர் பட்டேலில் அப்புறம் ஐசிசி நாக் அவுட் கேம்லாம் அக்சர் பட்டேலில் சடனாக ஒரு 2 விக்கெட் எடுத்து விட்ருவாப்பில். டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அதனால் அக்சர் பட்டேலுக்கு வேறு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஐபிஎல் 2025. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், அதாவது நம்ம ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு காரணமே குல்தீப் யாதவ். அதாவது மெயின் பேட்ஸ்மேன். அதாவது பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இவரை தூக்கினா போதும் அப்படிப்பட்ட பிளேயரை அசால்ட்டாக தூக்கிடுவார் நம்ம குல்தீப் யாதவ். என்னை பொறுத்தளவு குல்தீப் யாதவ் எல்லா ஐபிஎல்லையுமே வேறு மாதிரி தான். பட் இந்த ஐபிஎல்லில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பார்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், இதில் தான் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. என்னென்னா சுவேந்திரா சகாலை எடுத்திருக்கிறாங்க. அதாவது பஞ்சாப் கிங்ஸு இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் வேறு மாதிரி பவுலிங் பண்ணிட்டு தான். பட் ஏன் அந்த டீம்லேருந்து வெளியே விட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் ஹர்மன்ப்ரீத் பேரர், அதாவது பேரர் எப்படியும் பவர் பிளேயில் ஒரு 2 விக்கெட், அதை மெயினாக இந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி இந்த மாதிரி பிளேயர்லாம் விக்கெட் எடுத்துருவார். ஸோ அதனால் இன்னுமே அந்த டீமில் ரொம்ப காலமாக இருக்கார் ஹர்மன்ப்ரீத் பேரர். ஸோ அதனால் அவரு பஞ்சாப் கிங்ஸ் சைடும் ஓரளவுக்கு பெட்டர் தான். பட் என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ், அதாவது ரஷீத் கான், நவரச நாயகன் ரஷீத் கான் தான் குஜராத் அணிக்கு பெரிய ஒரு பங்களிப்பை கொடுப்பாரு எல்லா சீசன்லேயும்.
ஏன்னா குஜராத்துக்கு வந்து பேர் போனவரே ரஷீத் கான் தான். அந்த மாதிரி ஒரு பவுலிங்கை கொடுப்பாரு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில். பட் அவரோட நம்ம வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் பண்ணும்போது இங்கோட காம்பினேஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பவர் பிளேயில் வந்து கம்மி எக்கனாமி தான் கொடுத்துருக்காரு நம்ம வாஷிங்டன் சுந்தர். பட்டு மிடில் ஓவர்ஸில் நம்ம ரஷீத் கான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக பவுலிங் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் இவங்களோட ஏன் வந்து ஃபாரின் பிளேயரை வந்து எடுத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸு ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது. பட் வனிந்து கசரங்க அந்த ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுவார். பட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதீசா தீக்ஸானா இவரும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவார். பட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் டக்குன்னு க்ரியேட் பண்ண பட் இல்லைன்னா இவங்களோட ஓவரை பொழந்து எடுத்துருவாங்க. ஆப்பனன்ஸ் பிளேயர்ஸ் பிக் மேட்ச் பிளேயர்ஸ்லாம் வந்து பொழந்து எடுத்துருவாங்க. பட் அவங்களோட ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்னஸ் தான் இதாக இருக்குது. பட் இவங்க 2 பேர் பவுலிங் பண்ணால் அதாவது இம்பேக்டை கிரியேட் பண்ண ஆரம்பித்தா கையிலே உடிக்க முடியாது. ராஜஸ்தான் கப் அடிக்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் மெயினான தரமான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களோட ஸ்பின்னிங் காம்போ பற்றி தாங்க நான் பேசுறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேன். அதாவது ஸ்பின்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து அப்துல் காதிர், ஷேன் வார்னே, கிரேம் ஸ்வான் அந்த மாதிரி பிளேயர் லிஸ்ட்டில் சுனில் நரேனை வருண் சக்கரவர்த்தி ஆக்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்பின்னிங் காம்போ எல்லா டீமோட ஸ்பின்னிங் காம்போடைய நான் வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேனை பற்றி தான் நான் பேசணும், அதிகமாக பேசணும். ஏன்னா இவங்களோட ஸ்பின்னிங் காம்போ வேறு மாதிரி இருக்கும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு இவங்க ஒரு தூண் மாதிரி இவங்க 2 பேர். இவங்க 2 பேர் இல்லைன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸே கிடையாது. இவங்க 2 பேர் பவுலிங்கை வச்சு கிட்டத்தட்ட 8 ஓவர்ஸ் ஆப்னண்ட்டை கதிகலங்க வச்சுருவாங்க. சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸு வேறு மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு வர சுனில் நரேனும், அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ண நம்ம வருண் சக்கரவர்த்தியும் இவங்க 2 பேர்த்தோட காம்போ வேறு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேர்த்தினாலே கொல்கத்தா கப் அடிக்கிற அளவுக்கு பெருசாக இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இவங்க 2 பேரும் ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்லேயே நான் இது பெருசாக எதிர்பார்க்குற 2 பேர்னா இவங்க தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி. இவங்க ஸ்பின்னிங் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. கேட்டால் குர்னல் பாண்டியாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் யாருன்னே தெரியல, அவன் பவுலராக இருக்கிறான். பட் இவங்க அதாவது இந்த இதுலேயே வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒர்ஸ்ட்டுனா நம்ம ஆர்சிபி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இவங்களும் ஒரு நல்ல டஃப்பு தான். பட் அந்த லக்னோ கிரவுண்டில் 130 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயம். அது ஸ்பின்னை வச்சு முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நிறையா பார்த்துருக்கோம், போன ஐபிஎல்லும் கூட. அதாவது ரவி பிஷ்ணோய் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலராக வந்து உருவாகிட்டுருக்காரு. நம்ம ஷேன் வார்னே அந்த மாதிரி. பட் ரவி பிஷ்ணோயோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது இவரோட ஸ்பின்னிங்க்கு வந்து ரொம்ப கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாப்புல மிடில் ஓவர்ஸில். பட் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார். ஸோ இவங்களும் ஒரு பெட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்பின்னிங் காம்போ, அதாவது ராகுல் சகர் அண்டு ஆடம் ஜம்பா அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு இன்னமே இவரை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி சடனாக ஒரு 3 விக்கெட் எடுத்துருவார். அதாவது மேட்ச் தோத்துரும் அப்படின்னு இருக்கும்போது சடனாக ஒரு 3 விக்கெட்டை எடுத்து கம்பேக் கொடுத்து டீமை வந்து ஜெயிக்க வச்சுருவாப்புல. அவர் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னா. அதுக்கப்புறம் ராகுல் சகர் மும்பையை வந்து ஒரு வின்னிங் நாக்காக வந்து இருந்தாப்புல ஒரு காலகட்டத்தில் 2020 2019 ராகுல் சகர் வீசினாலே வந்து அவுட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. இவங்களோட காம்பவும் பெட்டராக தான் இருக்குது சன்ரைஸர். ஆனால் இவங்க அடிக்கிற ரன்னுக்கு 260-70 ரன்னுக்கு ஸ்பின்னிங் நீங்கள் ரன்னு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களோட ஸ்பின்னிங் காம்போ. பட் இந்த ஸ்பின்னிங்கோட காம்போவை பொறுத்தளவு ஸ்பின்னர்ஸுக்கு வந்து டியூவை கிரியேட் பண்ணும். அதாவது பிச்சில் வந்து டியூ இருந்தால் தான் ஸ்பின்னிங்கோட இம்பேக்ட் வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். பட் ஒரு சில டைம் வந்து ஸ்பின்னுக்கு எடுப்பணும், ஒரு சில டைமுக்கு ஸ்பின்னுக்கு எடுபடாது. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஸ்பின்னிங் காம்போவில் யார் மோஸ்ட்லி வந்து
ஆப்னண்ட்டுக்கு ட்ரபுள் கொடுப்பாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. பட் எனக்கு தெரிஞ்சு யாருன்னா சுனில் நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி தான் நான் சொல்லுவேன். இந்த ஐபிஎல் 2025 சுனில் நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. ஆப்போனண்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப பயத்துக்கே பயம் காமிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் யாருன்னு நம்ம சொல்கிறக்கே எனக்கு தெரியல. பட் எல்லாருமே ரொம்ப வீக்காக தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி பாப்புலர் ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்டில் வருண் சக்கரவர்த்தி அண்டு சுனில் நரேனை நான் ஆட் பண்ணுவேன். அதனாலேயே நம்ம தெரியல அவங்க செமி வர்றதுக்கு ரொம்ப சான்சபிள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் நான் இவங்க 2 பேர்த்த சூஸ் பண்ணுறேன். மக்களே நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.